ஏற்கனவே வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 ஓகேங்களா. பார்ட் 2னா அதில் ஒரு 47 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 46 வரைக்கும் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ 47வது கொஸ்டின். ஏற்கனவே வந்து இடப்பெயர்ச்சியின் அலகு என்ன அப்படின்னா மீட்டர் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ 47ல் அடிப்படை அளவுகளுக்கான அலகு டேஷ் என்பர். அடிப்படை அளவுகளுக்கான அலகுகள் டேஷ் என்பர்னா அடிப்படை அலகுகள் என்பர். அடிப்படை அளவுகளுக்கான அலகு அடிப்படை அலகு என்பர். ஓகேங்களா. அடுத்தது பெறப்பட்ட அளவுகளுக்கான அலகுகள் பெறப்பட்ட அலகுகள் என்பர். டங்கு ஸ்லிப் ஆகுது. ஓகே, உங்களுக்கு புரியுதுல, தெரியுதுல. பெறப்பட்ட அளவுகளுக்கான அலகுகள் பெறப்பட்ட அலகுகள் என்பர். ஓகேங்களா. ஒரு இயற்பியல் அளவை அளவிடுவதன் விளைவு டேஷ் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறதுனா ஒரு அலகுடன் கூடிய ஒரு எண் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் வந்து லைன் பை லைனாக புக்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் இதெல்லாமே. ஓகேங்களா. ஒரு இயற்பியல் அளவை அளவிடுவதன் விளைவு ஒரு அலகுடன் கூடிய ஒரு எண் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ லைன் பை லைனாக எடுத்த கொஷின் அப்படின்றதுனால நீங்கள் படிக்கல அப்படின்னா டக்குன்னு இதை மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இதை மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கொஷின் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் பை ஆர். டிஎஸ் பை ஆர்க்கோட பேர் என்ன அப்படின்னா ரேடியன் சொல்லுவாங்க. டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரேடியன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதேமாதிரி டி ஓம், இது வந்து ஓம் சிம்பிள். இதுக்கு ஆன்சர் என்ன, டிஏ பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு பேர் வந்து ஸ்டெராடியன். ஓகேங்களா. 51க்கு வந்து டிஏ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டெராடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 51 கீழே திரும்பி 51க்கு போட்டிருக்கோம், நம்பர் மிஸ்டேக். ஓகேங்களா. நீளத்தின் எஸ்ஐ அலகு வந்து என்னன்னா மீட்டர். மீட்டர்னு கொடுப்பாங்க, இல்லை எம்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கன சதுரத்தின் கன அளவு டேஷுக்கு சமம் அப்படின்னா 10³ மீட்டர் கியூப் அதுக்கு சமம். ஒரு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கன சதுரத்தின் கன அளவு 10³ மீட்டர் கியூபுக்கு சமம். ஓகேங்களா. மீட்டர் என்பது ஒரு வெற்றிடத்தில் ஒளி ஒரு வினாடியில் டேஷ் பயணிக்கும் தூரம் என்பர். மீட்டர் என்பது ஒரு வெற்றிடத்தில் ஒளி ஒரு வினாடியில் டேஷ் பயணிக்கும் தூரம் என்பர். எவ்வளோ தூரம்னா 299,792,458. ஓகேங்களா. 299,792,458 தூரம் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றலின் அலகு வந்து ஜூல். ஆற்றலின் அலகு ஜூல். ஓகேங்களா. அடுத்தது திறனின் அலகு வந்து என்னன்னா வாட். திறனின் அலகு வந்து வாட். அடுத்தது அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல்னு சொல்லுவாங்க. பாஸ்கலுக்கு வந்து இன்னொரு பேர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். என் பை எம் ஸ்கொயர் தான் வந்து பாஸ்கல். பாஸ்கலுக்கான சிம்பிள் வந்து என் பை எம் ஸ்கொயர். அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னா பாஸ்கல். ஓகேங்களா. கொள்ளளவின் எஸ்ஐ அலகு வந்து ஃபேரட். கொள்ளளவின் எஸ்ஐ அலகு வந்து ஃபேரட். மின்தடை எஸ்ஐ அலகு வந்து ஓம். மின்தடையோட எஸ்ஐ அலகு வந்து ஓம். இப்போ மின்தடை, அதாவது பவர் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே பயப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம், ஓம் ஓம்னு சாமியை கூப்பிட்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கிங்க. மின்தடை எஸ்ஐ அலகு வந்து ஓம். மின் ஓட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். ஏற்கனவே இதை பார்த்துருப்போம். இது அடிக்கடி கேட்குற கொஷின்றதுனால தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இதில் வருது. மின் ஓட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஆம்பியர். சிஜிஎஸ் தடைத்திறனின் அலகு என்ன அப்படின்னா ஓம் அல்லது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ் தடைத்திறனின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அல்லது சென்டிமீட்டர். ஓகேங்களா. மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வோல்ட். மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வந்து வோல்ட். தொழிற்சாலைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆற்றலின் அலகு வந்து 746 வாட்.
இது வந்து ஒரு ஒரு ஹார்ஸ் பவர் வந்து எவ்வளோ அப்படின்னா 746 வாட் தான் வந்து ஒரு ஹார்ஸ் பவர். ஓகேங்களா, 1 ஹார்ஸ் பவர்னு கேட்கலாம், 746 வாட்னு கேட்கலாம். தொழிற்சாலையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆற்றலின் அலகு வந்து 746 வாட். 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். ஓகேங்களா. 1960ஆம் ஆண்டில் அசல் அலகுகள் எத்தனை? 1960 வந்து அலகுகள் வந்து மொத்தம் 6 தான் இருந்தது. ஓகேங்களா. 1971இல் எதனை சேர்த்ததால் அலகுகள் மாறின, எத்தனையாக மாறியது? இப்போ 1960 6 அலகுகள் தான் இருந்திருக்கு. 1971 அது ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா மோலை வந்து அது கூட சேர்த்துருக்காங்க. 1971 மோலை வந்து அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அலகு வந்து 7ஆக மாறிருக்கு. 6லேருந்து 7ஆக மாறிருக்கு. எப்போனா 1971. ஒரு பொருளின் அளவை அளவிடுவதற்கு பின்வரும் அளவுகளில் எதை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு பொருளை அளக்கணும்னா மோலை வச்சு தான் அளக்க முடியும், மோல். ஓகேங்களா. உலைகளில் காணப்படும் ஒப்பீட்டு அளவில் அதிக வெப்பநிலையை அளவிட எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது? உலைகளில் காணப்படும் ஒப்பீட்டு அளவில் அதிக வெப்பநிலையை அளவிட எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறதுனா பைரோமீட்டர். எந்த சாதனம்னா பைரோமீட்டர். ஓகேங்களா. காந்த புலத்தை அளக்க பயன்படும் கருவி ஃப்ளக்ஸ் மீட்டர். காந்த புலத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து ஃப்ளக்ஸ் மீட்டர். மின்காந்த கதிர்வீச்சு அளக்க பயன்படும் கருவி போலோமீட்டர். மின்காந்த கதிர்வீச்சு அளக்க பயன்படும் கருவி வந்து போலோமீட்டர். வோல்ட் மீட்டர் என்பது மின் அழுத்த வேறுபாடு இருப்பதை கண்டறியக்கூடிய ஒரு கருவியாகும். வோல்ட் மீட்டர் வந்து எதை கண்டறியறதுக்கான கருவி அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடு, இதை கண்டறியக்கூடிய ஒரு கருவி இது. ஓகேங்களா. ஒரு சுற்றில் மின்னோட்டத்தின் திசையை காட்ட எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறதுனா கேல்வனோமீட்டர். ஒரு சுற்றில் மின்னோட்டத்தின் திசையை காட்ட எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறதுனா கேல்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் வலிமையை அளவிட பயன்படும் கருவி ஆம்பியர். மின்னோட்டத்தின் வலிமையை அளவிட பயன்படும் கருவி வந்து ஆம்பியர். பயணித்த தூரத்தை காட்டும் ஒரு சாதனம் ஆட்டோமொபைல்களில் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் பெயர் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடோமீட்டர்னு அடிச்சிருவோம். கிடையாது. ஓகேங்களா. ஸ்பீடோமீட்டர்னா 10, 20, 30, 40ன்னு வருது பாருங்கள், மீட்ரு போது பாருங்கள், அதான் ஸ்பீடோமீட்டர். அது உள்ளே வந்து 4070 இருக்குன்னா 1, 2, 3 மாறும் பாருங்கள், அது பேர் தான் வந்து ஓடோமீட்டர். உள்ளே ஒரு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அது பேர் தான் ஓடோமீட்டர். ஓகேங்களா. தூரத்தை கணக்கிட பயன்படுறது பேர் வந்து ஓடோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து அனிமோமீட்டர். காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி பேர் என்னன்னா அனிமோமீட்டர். மழை பெய்ததற்கான அளவை அளக்க பயன்படும் கருவி வந்து யூட்டோமீட்டர். இன்னொரு பேர் என்னதான் யூட்டோமீட்டர். மழை பெய்ததற்கான அளவை அளக்க பயன்படும் கருவி வந்து யூட்டோமீட்டர். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி வந்து ஹைக்ரோமீட்டர். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஹைக்ரோமீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து போரோமீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து போரோமீட்டர். தமிழில் காற்றழுத்தமானி அப்படின்னு சொல்லுவாங்க. போரோமீட்டர்னு ஒரு பேர் என்னன்னா காற்றழுத்தமானி. ஓகேங்களா. கதிர் இயக்கத்தின் எஸ்ஐ அலகு வந்து கியூரி. கதிர் இயக்கத்தின் எஸ்ஐ அலகு வந்து கியூரி. இப்போ இதில் வந்து 3 கொஸ்டின் பூகம்பத்தை பற்றி இருக்கும், அது கொஞ்சம் கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா. பூகம்ப அதிர்ச்சிகளின் தீவிரத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து சீஸ்மோகிராஃப். பூகம்ப அதிர்ச்சிகளின், இப்போ அதிர்வு ஏற்படுதுன்னா சீஸ்மோகிராஃப் கிராஃப் மாரி அப்படி அதிர்வு, இப்போ எப்படி நம்ம ஹார்ட் பீட் துடிக்குதுன்னா அந்த எவ்வளோ பீட்டில் துடிக்குது அப்படின்ட்டு ஒரு கிராஃப் மாதிரி ஏறி ஏறி இறங்கும்ல, அது பேர் தான் வந்து சீஸ்மோகிராஃப். அதிர்ச்சிகளின் தீவிரத்தை அளவிட, அந்த அதிர்வு அளவிடுறதுக்கு பேர் வந்து சீஸ்மோகிராஃப். பூகம்பத்தின் தீவிரம் எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா மெர்காலி ஸ்கேல். மெர்காலி ஸ்கேல். பூகம்பத்தின் தீவிரம்னா பூகம்பம் வந்து தீவிரமாக எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்றத வந்து எதை வச்சு அளக்குறாங்கன்னா மெர்காலி ஸ்கேல். பூகம்பத்தின் அளவு எதனால் அளவிடப்படுகிறதுனா ரிச்சர்டர்.
பூகம்பத்தின் அளவு இப்போ வந்து இத்தனை அளவுக்கு பூகம்பம் வந்திருக்கு, இத்தனை அளவு பூகம்பம் வந்திருக்கு சொல்கிறாங்க. அதை வச்சு எதை வச்சு அளக்குறாங்கன்னா ரிச்சர்டர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த அதிர்வு நடக்கும்போது வந்து ஒரு கிராஃப் எவ்வளோ அதிர்வு ஆகுது அப்படின்னு பார்க்குறது வந்து சீஸ்மோகிராஃப். ஓகேங்களா. அந்த அதனால் வந்து எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறது வந்து மெர்காலி ஸ்கேல். ஓகேங்களா. அதிர்வை வந்து பார்க்குறது சீஸ்மோகிராஃபு, எவ்வளோ அதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறது மெர்காலி ஸ்கேலு. அதிர்வு இல்லாமல் பூகம்பத்தின் அளவு அதர்றதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த சீஸ்மோகிராஃப். இப்போ பூகம்பம் வந்து எத்தனை ரெக்டர் அளவுக்கு பதிவாயிருக்குன்னு இப்போ சொல்கிறோம்ல, அது வந்து ரிச்சர்ட். ஓகேங்களா, ரிச்சர்டர். இப்போ நம்ம பொய் சொல்கிறோன்னா படத்தெல்லாம் பார்த்துருப்போம். பொய் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ஊசி போடுவாங்க, ஏதோ ஒயர்லாம் சொல்லுவாங்க. அந்த பொய்யை கண்டறிய பயன்படும் கருவி வந்து பாலிகிராஃப். பொய்யை கண்டறிய பயன்படும் கருவி பாலிகிராஃப். ஓசோன் படலத்தின் தடிமன் அளக்க பயன்படும் கருவி டாப்சன் யூனிட். ஓசோன் படலத்தின் தடிமன் அளக்க பயன்படும் கருவி வந்து டாப்சன் யூனிட். ஒரு பொருளில் மின்னூட்டம் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி எலக்ட்ரோஸ்கோப். ஓகேங்களா. ஒரு பொருளில் மின்னூட்டம் இருக்கிறத கண்டறியறதுக்கான பயன்படும் கருவி வந்து எலக்ட்ரோஸ்கோப். எடையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். நிறையின் எஸ்ஐ அலகு வேற, எடையின் எஸ்ஐ அலகு வேற. ஓகேங்களா. எடையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். உந்தத்தின் அலகு வந்து கேஜி எம்எஸ் பவர் -1, கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் பவர் -1. பரிமாணங்களின் அலகு வந்து m⁻1 l⁻1 t⁻−1, m⁻1 l⁻1 t⁻−1. இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், ஸ்கூல் புக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்தால் பார்ட் 3 அப்லோட் பண்ணுறோம். பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டோட முடிஞ்சிருச்சு. என்சிஆர்டி அதாவது நேஷ்னல் சிபிஎஸ்சி புக் சிலபஸ் படி இவ்வளோதான் கொஷின் அதில் இருந்தது, லைன் பை லைன் எடுத்ததில். இதோட முடிஞ்சிச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்தால் பார்ட் 3 ஆட் பண்ணி நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம், அதில் பாருங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.